வணக்கம் ஆன்மீக அன்பர்களே. சிவாலயங்களில் நடக்கும் பள்ளியறை பூஜையை பற்றி பார்ப்போமா? பள்ளியறை பூஜை நடக்கும் இடத்தில் தூய்மையான தண்ணீரால் சுத்தம் செய்து அந்த அழகுபடுத்துதலை வழக்கமாக பல பெண்களும் இன்றும் நடைமுறையில் செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இந்த பள்ளியறை பூஜைக்கு கோலமிட்டு வணங்கினால் மகாலட்சுமி அவர்களுடைய இல்லத்திலும் உள்ளத்திலும் நிரந்தரமாக வாசம் செய்வாள் என்பது ஐதீகம். அதே போல் சுவாமியை பல்லக்கில் தூக்கி சுமந்து கொண்டு வருபவர்கள், தேகத்தால் உழைத்தவர்களுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய செல்வம் வந்து சேரும். இந்த பிறவியில் மட்டுமல்ல, எடுக்கின்ற அத்தனை பிறவிகளும் செல்வந்தராக அவர்கள் பிறப்பார்கள். சுக நலன்களும் அவர்களுக்கு கிட்டும் என்பது ஐதீகமாகும். இந்த பள்ளியறையின் பூஜையின் போது நெய் நல்லெண்ணெயால் தீபமேற்றி அலங்கரித்து வழிபடக்கூடியவர்களுக்கு பெரிய பெரிய கல்வி நிறுவனங்களில் நடத்தி பலாயிரம் பேர்களுக்கு படிக்க வைக்கக்கூடிய வாய்ப்பு கட்டாயமாக கிடைக்கும் என்பதும் ஐதீகமாகும். உயர் பதவி கிடைக்க, விரைவில் திருமணம் நடைபெற, நீண்ட காலமாக இருக்கும் நோய் தீர, கல்வியில் மேம்பாடு கிடைக்க பள்ளியறை பூஜையில் கலந்து கொள்ள. வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனைகள், தீர்க்கவே முடியாத பிரச்சனைகள் இருப்பவர்கள் கட்டாயமாக இந்த பள்ளியறை பூஜையில் கலந்து கொண்டால் அவர்களுக்கு கட்டாயம் அவர்களுடைய பிரார்த்தனை நிறைவேறும் என்பது ஐதீகம். மன நிம்மதியும் மன மகிழ்ச்சியும் வியாபாரத்தில் நஷ்டம் ஏற்படாமல் வளர்ச்சியை காட்டக்கூடிய அற்புதமான பூஜை இந்த பள்ளியறை பூஜை தான். சிவாலயத்தில் பள்ளியறை பூஜையின் போது நடக்கும் அற்புதமான பாடல் சிவபுராணம். மேலும் சிவபுராணம் ஆடிக்கொண்டே வரும் அடியார்களுக்கு கைலாயத்தில் சிவகணங்களாக மாறி சிவபெருமானுக்கு சேவை செய்யும் பாக்கியம் அவர்களுக்கு கிட்டும் என்பது எவ்வளவு பெரிய விஷயம், நாம் அறியாத ஒன்றாகும். இந்த பள்ளியறை பூஜை என்றால் என்ன? இறைவனும் இறைவியும் கணவன் மனைவிகளாக கருதி அவர்களின் இல்லற வாழ்வை குறிக்கும் வகையில் இந்த பூஜை நடைபெறுகிறது. சிவாலயங்களில் கோயில்களை நடை சாற்றப்படுவதற்கு முன்பு இரவு நேரத்தில் நடைபெறும் இந்த பூஜை ஆகும். இதில் இறைவன் இறைவியை ஒன்றாக ஊஞ்சலில் வைத்து அமர்த்தி பாடல் பாடி பல்லக்கில் வைத்து கோயிலை சுற்றி வலம் வந்து பூஜை செய்யப்படும். இந்த வழிபாட்டை காண்போருக்கு புண்ணியமும் வளமான வாழ்வும் தொழிலில் உயர்வும் கிடைக்கும் என்பது அசைக்க முடியாத நம்பிக்கையாகும். நான் சமீபத்தில் இம்மையிலும் நன்மை தருவார் கோயிலுக்கு சென்று இந்த பள்ளியறை பூஜையை கண்டு மிகவும் மகிழ்ச்சியுற்றேன். அந்த காட்சியினை தற்போது நீங்கள் அந்த பள்ளியறையில் என்ன செய்கிறார்கள்? அவ்வளவு விசேஷமான அந்த பூஜையை காண்பதற்கு நாம் என்ன பேறு செய்தோமோ, அனைவரும் இதை பயன்படுத்தி கட்டாயம் அருகில் உள்ள சிவாலயங்களுக்கு சென்று பள்ளியறை பூஜையை பற்றி கண்டு நீங்களும் மற்றவர்களுக்கு சொல்லி இதை பயனடுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.